சினிமா பார்க்கறதுக்கு நம்ம பெரிய ஆர்வம் இருக்கிறவங்க எவ்வளவு தூரமானாலும் பயணப்பட்டு போய் படம் பார்த்துருவாங்க. ஏன்னா அந்த சினிமா பார்க்குற ஆர்வம்ன்றது அவங்கள தியேட்டர்ல போய் படம் பார்த்தா மட்டுமே தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற காலம் வந்துச்சு. ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2013-14 காலகட்டத்தில் ஒரு படம் பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமும் நான் இங்கேருந்து கிளம்புனேன். அங்கேருந்து கிளம்பி எங்கேருந்துன்னா சென்னை சேதாப்பட்டியிலிருந்து மாயாஜாலுக்கு கிளம்புனேன். ஏன்னா அந்த படம் அந்த தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்து, வேற எந்த தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகலன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். சரி, அந்த படத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயாச்சு, டோல்லாம் கட்டி தாண்டி போயாச்சு. போனதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் தேட்டரில் போட மாட்டோம் சார், ஏன்னா டிக்கெட் சேல்ஸே ஆகலை அப்படின்னாங்க. அன்றைய டேட்டில் டிக்கெட் விலை 120 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த 120 ரூபா டிக்கெட்டுக்கு எத்தனை டிக்கெட் வந்தால் நீங்கள் வாங்கிப்பீங்கன்னு கேட்டேன். 10 பேர் வரலன்னா நாங்கள் பண்ண மாட்டோம் சார். நானும் இன்னொரு நண்பர் 2 பேரும், அவரும் என்னை போல படம் பார்க்க வந்த ஆர்வலர் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து அந்த படத்தை பார்த்தோம். அப்படி என்ன படம் அது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா அந்த படத்தை பேரை பற்றி சொல்ல போறோம்னா, ஏன்னா அந்த படம் 3 தேசிய விருதுகளை பெற்ற படம். அந்த படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 தேசிய விருதுகள் பெற்ற படம். சர்வதேச விழாக்கள்லையும் நிறைய பாராட்டு பெற்ற படம். அந்த படம் ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தை தயாரிச்சவர் சுனிதா கிருஷ்ணன்றவங்க, அவங்க பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவங்க பண்ண படம் அந்த படம். ஸோ இந்த படத்தின் பேர் நான் பங்காரு தள்ளி அப்படின்றது தான் இந்த படத்துடைய படம் பேர். ஸோ இந்த படம் 2013 வெளியான காலகட்டத்தில் மிக சிறந்த படம், நல்ல படம்ன்றதெல்லாம் அவார்டு வாங்கி அதற்கு அப்புறமும் கூட இந்த படத்துக்கு மக்களிடையே பெரிய வரவேற்பு இல்லாமல் கூட்டம் இல்லாமல் போனது தான். சென்னையில் இருக்கிற நல்ல படம்லாம் எங்கே சார் ஓடுதுன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த நல்ல படம்லாம் எங்கே தான் ஓடுன்றது இன்னைக்கு கேட்குற கேள்வி இல்லை. 2013-14 இதே கேள்வி தான் கேட்டுட்டு வந்தோம். அது ரொம்ப நல்ல படம்ன்றது 3 தேசிய விருதுகள் பெற்றதுனால மட்டுமே அந்த படம் நல்ல படம் நான் சொல்லவே இல்லை. ஓகே, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த கதை ரொம்ப அட்டகாசமான கதை. சீனிவாசன் ஒருத்தர் சமூக சேவர், அவருடைய ஒரே மகள் துர்கா. ஸோ அவர் ரொம்ப நல்லா படிக்கிற பெண்ணு. அந்த பெண்ணு ஒரு இடைநிலை தேர்வுலாம் முடிச்சு பள்ளியில் பாஸ் பண்ணிடுறாங்க. எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துடுறாங்க. +2லாம் மாவட்டத்திலேயே 8வது இடத்தையும் எடுத்துடுறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது அந்த பொண்ணை பெருசாக படிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனால் சென்னை அந்த கிராமத்தை விட்டு கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வெளியே நம்ம ஹைதராபாத் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசை. ஸோ இவ ஹைதராபாத்தில் போய் எப்படியாவது பட்டம் பெறணும்னு ஆசைப்படுறா. அதே நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு இங்கே ஹைதராபாத்துக்கு வராமல் இங்கேயே படித்து பாஸ் பண்ணி எப்படியாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பையனையும் அவங்க பார்த்து செட் பண்ணிடுறாங்க. இந்த நடுவில் அவங்க அப்பா சமூக சேவகராக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஹைதராபாத்லேயே இருப்பார். அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு, நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, இப்படியான விஷயங்கள்ல இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த பொண்ணு அவங்க அப்பா